Taste the Daily. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சந்தைகளில் ஆடுகள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த பாம்புக்கோவில் சந்தை பகுதியில் உள்ள ஆட்டு சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடையநல்லூர், புளியங்குடி, தென்காசி, வாசுதேவன் நல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆடுகள் 10,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை தரம் பிரித்து விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஆட்டு சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. எடைக்கு ஏற்ப ஆடுகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல்லில் நெகிழி மாசுபாடு தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கு முன்பாக மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் வந்திருந்தனர். ஆனால் 2 மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் காத்திருந்த போதும் பேரணி தொடங்கப்படாததால் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மஞ்சள் பையை தலைமேல் வைத்து சூட்டை தணிக்க மாணவ மாணவிகளில் சிலர் முயன்றனர். மேலும் குடிநீர், குளிர்பானம் உள்ளிட்ட வழங்காததால் அவர்கள் மிகுந்த சோர்வடைந்த நிலையில் பேரணி முடிவடைந்த பிறகும் உணவுக்கு ஏற்பாடு செய்யாததால் மாணவ மாணவியர்கள் மிகவும் தளர்ந்தும் பசியோடும் வீடுகளுக்கு திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புதுவயல் பேரூராட்சி உமையால் நகரில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பூங்கா திறக்கப்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. பூங்காவை திறப்பது குறித்து கேட்டால் அரசு அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகரில் சிக்னல் விளக்குகள் பழுதடைந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் போக்குவரத்தை சீர் செய்ய பிரதான சாலை சந்திப்புகளில் அமைக்கப்பட்ட 57 சிக்னல்களில் 56 சிக்னல்கள் பயன்பாடின்றி முடங்கியுள்ளதாகவும் சிக்னல் விளக்குகள் பழுதடைந்து காணப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய காவலர்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். அங்குள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கடந்த 3 மாதங்களாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் 100 நாள் வேலையை நம்பியுள்ள தங்களின் வாழ்வாதாரத்தை விடியா ஸ்டாலின் அரசு நசுக்குவதாக வேதனை தெரிவித்தனர். நாங்கள் ஏப்ரல் மாதம் எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இப்போ ஜூன் வரை எங்களுக்கு வேலை கொடுக்கல. எங்களுக்கு வாழ்வாதாரமே 100 நாள் வேலை தான். எங்களுக்கு பிள்ளைய படிப்பு செலவு இருக்குங்க. இந்த 100 நாள் வேலையை வச்சு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஊராட்சிக்கு கண்டிப்பாக எங்களுக்கு 100 நாள் வேலை வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை ஆசிரியர்கள் குப்பை அள்ள வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்டியப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் உள்ள குப்பைகளை 5ஆம் வகுப்பு மாணவர்களை கொண்டு ஆசிரியர்கள் அகற்றினர். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது பள்ளி முழுவதும் சுத்தம் செய்ய 10,000 ரூபாய் கேட்பதாகவும் யார் அந்த பணத்தை கொடுப்பது, நீங்கள் கொடுப்பீர்களா என செய்தியாளரிடம் கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்த விடியா அரசு பணியாளர்களை நியமிக்காததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் காந்திநகர் 4வது தெருவில் சாலை சேதமடைந்தும் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியும் வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் வெளியேற்றத்தால் அப்பகுதியே துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சத்தில் உள்ளனர். விடியா திமுகவின் அமைச்சர் ஏவவேலுவின் சொந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து அவர் சிறிதும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 3 ஆம்னி பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்று மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சென்னையை நோக்கி ஆம்னி பேருந்துகள் வந்து கொண்டிருந்த போது தென்பசியார் பேருந்து நிறுத்தம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்னி பேருந்துகள் விதிமுறைகளின்படி இயக்கப்படுகிறதா என விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளாததே இதுபோன்ற விபத்திற்கு காரணமா என கேள்வி எழுந்துள்ளது.